கோடீஸ்வரங்க எப்பவும் 7 விதமான வருமானம் வச்சிருப்பாங்க. சாதாரண ஆளுங்களுக்கு ஒண்ணுதான் இருக்கும். அதுவும் வேலைக்கு போய் சம்பாதிக்கிற வருமானம். இதனால பண கஷ்டம் வந்தா அவங்க சிக்கல்ல மாட்டிப்பாங்க. கோடீஸ்வரங்க கிட்ட நிறைய வருமானம் இருக்கிறது உண்மைதான். ஆனா எல்லா வருமானமும் ஒரே மாதிரி இல்ல. சிலது வேலை செஞ்சு சம்பாதிக்கிறது, சிலது சும்மா இருந்தாலே காசு வர்றது, சிலது ரெண்டும் கலந்து இருக்கும், சிலதுக்கு நிறைய வரி கட்டுற மாதிரி இருக்கும், சிலதுக்கு வரியே கட்ட தேவையில்லை. இன்னைக்கு கோடீஸ்வரங்க வச்சிருக்கிற அந்த 7 விதமான வருமானத்தை பத்தி பார்க்கலாம். வாங்க ஆரம்பிக்கலாம். சம்பாதிக்கிற வருமானம் தான் முதல் வருமானம். இது ரொம்ப சாதாரண வருமானம். நீங்க வேலைக்கு போனா உங்களுக்கு கிடைக்கிற காசு தான் இது. சின்ன வேலை செய்யறவங்கள இருந்து கம்பெனி பெரிய முதலாளி வரைக்கும் சம்பாதிக்கிறது இந்த வருமானம் தான். ஏன் நிறைய கம்பெனி முதலாளி கூட வேலை செய்யறவங்க தான். டாக்டருங்க, நர்ஸ் கூட இந்த மாதிரி வருமானம் தான் வாங்குறாங்க. நீங்க உங்க நேரத்தை வேலைக்குன்னு கொடுத்து காசு வாங்கினா அது சம்பாதிச்ச வருமானம். இது வேலை செஞ்சா மட்டும் வர்ற காசு. ஃப்ரீலான்ஸ் வேலை செய்யறதும் இதுக்குள்ளதான் வரும். நிறைய பேர் பணக்காரங்க ஆக இந்த சம்பாதிச்ச வருமானம் தான் முதல் படி. நிறைய பேர் இதுல தான் ஆரம்பிப்பாங்க. குடும்பம் நடத்த, சாப்பாடு, துணி வாங்க ஒரு வேலை வெட்டி ரொம்ப முக்கியம். ஆனா இந்த சம்பாதிக்கிற வருமானத்தை மட்டும் நம்பி இருந்தா சில பிரச்சனை இருக்கு. ஏன்னா இது நம்ம வேலை செய்யற நேரத்தை பொறுத்து தான் இருக்கு. நமக்குன்னு 24 மணி நேரம் தான் இருக்கு. அதனால நீங்க எவ்வளவுதான் வேலை செஞ்சாலும் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு அளவு இருக்கு. அதுக்கு மேல போக முடியாது. சம்பாதிக்கிற வருமானம் ரொம்ப முக்கியம்தான். ஆனா வேற என்ன வருமானம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது நல்லது. 2வது வருமானம் லாபம். ஒரு பொருளை இல்லைன்னா ஒரு வேலையை செஞ்சு வித்து காசு பார்க்கறது தான் லாபம். நீங்க செஞ்ச பொருளை வேலையோட செலவை விட அதிகமா வித்தா உங்களுக்கு லாபம் கிடைக்கும். இப்படி விற்கிறது மூலமா நீங்க வேலைக்காரன்ல இருந்து முதலாளியாக மாறிடுவீங்க. பழைய காலத்துல கடை ஆரம்பிக்க நிறைய பணம் வேணும், பொருள் தயாரிக்க பணம் வேணும். ஆனா இப்ப இன்டர்நெட் வந்துருச்சு. அதனால கடை ஆரம்பிக்கிறது ரொம்ப ஈஸி. நீங்க பொருளை நேர்ல வித்தாலும் சரி, இல்லைன்னா ஆன்லைன்ல வித்தாலும் சரி, நீங்க செலவு பண்ண காசை விட அதிகமா வித்தா அது லாப வருமானம். இந்த வருமானம் வேலை செஞ்சா மட்டும் வர்ற வருமானமாகவும் இருக்கலாம், இல்லைன்னா சும்மா இருந்தா கூட வர்ற வருமானமாகவும் இருக்கலாம். நீங்களே பொருளை செஞ்சு நேரடியா வித்தா அது வேலை செஞ்சா மட்டும் வர்ற வருமானம். இதுல அதிகமா சம்பாதிக்க முடியாது. ஆனா நீங்க ஒரு பொருள் டிசைன் பண்ணிட்டு வேற யாரையாவது அதை தயாரிக்க சொன்னா, இல்லைன்னா டிஜிட்டல் பொருள் வித்தா சும்மா இருந்தா கூட காசு வரும். டிஜிட்டல் பொருள்னா கண்ணுக்கு தெரியாம ஆன்லைன்ல இருக்கிற பொருள். உதாரணத்துக்கு இபுக் இல்லைன்னா பிடிஎஃப் புக், கம்ப்யூட்டர்ல படிக்கிற புக், ஆன்லைன் கோர்ஸ், வீடியோ கற்றுக் கொடுக்கறது, பாட்டு இல்லைன்னா சவுண்ட் எஃபெக்ட்ஸ், கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் இல்லைன்னா ஆப், டெம்ப்ளேட் இல்லைன்னா டிஜிட்டல் ஆர்ட். இதெல்லாம் டிஜிட்டல் பொருள் தான். லாபத்துல 2 வகை இருக்கு. ஒன்று சின்ன அளவுல தனியாளா செய்யறது, இன்னொன்று பெரிய அளவுல வியாபாரமா பண்றது. சின்ன அளவுலன்னா நீங்களே பொருள் செஞ்சு விற்கிறது, இல்லைன்னா OLX மாதிரி வெப்சைட்ல இல்லைன்னா ஃபேஸ்புக்ல பழைய பொருள் விற்கிறது. இது சைடு வருமானத்துக்கு நல்லா இருக்கும். பெரிய அளவுல லாபம்னா ஒரு வியாபாரத்தை ஆரம்பிச்சு பொருள் தயாரிக்கிறதுக்கு ஆளுங்களை போட்டு வேலை வாங்குறது. நீங்க பொருளை விற்கிறதுல மட்டும் கவனம் செலுத்தலாம். டிஜிட்டல் பொருள் ரொம்ப ஈஸி. ஏன்னா அதை ஸ்டாக் வைக்க தேவையில்லை, அனுப்ப தேவையில்லை, திரும்ப திரும்ப தயாரிக்க தேவையில்லை. வரி கணக்கு பார்த்தா சின்னதா பொருள் வித்து சம்பாரிச்சா அதுக்கு சம்பளத்துக்கு பிடிக்கிற மாதிரி வரி பிடிப்பாங்க. ஆனா நீங்க ஒரு கம்பெனி மாதிரி ஆரம்பிச்சு வியாபாரம் பண்ணா செலவு கணக்கு காட்டி வரியை குறைக்கலாம். இந்திய வரி சட்டத்துல இதுக்கெல்லாம் வழி இருக்கு. 3வது வருமானம் வட்டி வருமானம். நீங்க மற்றவங்களுக்கு கடன் கொடுத்தா இல்லைன்னா வட்டி தர்ற இடத்துல பணம் போட்டா வட்டி காசு வரும். ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொந்தக்காரங்களுக்கும் கடன் கொடுக்கறது சில நேரம் நல்லது இல்லை. ஆனா வட்டி வருமானம் எடுக்க சில நல்ல வழிகள் இருக்கு. பேங்க்ல ஃபிக்ஸ்டு டிபாசிட் போடுறது, கம்பெனி பாண்ட்ஸில் போடுறது, கவர்மெண்ட் பத்திரத்துல போடுறது, இதெல்லாம் வட்டி வருமானம் தர்றதுக்கு நல்ல வழி. இதுல போட்டா பணம் போகாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா வட்டி கொஞ்சம் கம்மியா தான் கிடைக்கும். இந்தியால 4% இருந்து கொஞ்சம் அதிகமா வட்டி கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இது போடுற இடத்தையும் வட்டி ரேட்டையும் பொறுத்து மாறும். இதுல ரிஸ்க் கம்மியா இருந்தாலும் அதிக லாபம் கிடைக்காது. வட்டி வருமானம் சும்மா இருந்தா கூட வரும். ஒரு தடவை பணம் போட்டுட்டா போதும், திரும்ப திரும்ப வேலை செய்ய தேவையில்லை. 4வது வருமானம் பங்கு லாபம். நீங்க கம்பெனி பங்குல பணம் போட்டா இந்த வருமானம் வரும். கம்பெனி லாபம் பண்ணுனா அதுல கொஞ்சம் காசு பங்கு வச்சிருக்கவங்களுக்கு கொடுப்பாங்க. அதுக்கு பேரு தான் பங்கு லாபம். நீங்க ஒரு கம்பெனி பங்கு வாங்கினா நீங்க அந்த கம்பெனில ஒரு பங்கு ஓனர் மாதிரி. நல்ல லாபம் பண்ற கம்பெனிங்க நிறைய நேரம் பங்கு லாபம் கொடுப்பாங்க. 3 மாசத்துக்கு ஒரு தடவையோ இல்லைன்னா வருஷத்துக்கு ஒரு தடவையோ கொடுப்பாங்க. நீங்க பங்கு வச்சிருந்தா அந்த கம்பெனி லாபத்துல கொஞ்சம் காசு உங்களுக்கும் கிடைக்கும். 5வது வாடகை வருமானம். உங்க சொந்த இடத்தை வேற ஒருத்தங்களுக்கு வாடகைக்கு விட்டா இந்த வருமானம் வரும். வீடு மட்டும் வாடகைக்கு விடணும்னு இல்ல, கடையை வாடகைக்கு விடலாம், இல்லைன்னா தொழிற்சாலை நடத்த இடம் வாடகைக்கு விடலாம். வாடகை வருமானம்னா இடம் மட்டும் இல்லை. சின்னதா நீங்க வச்சிருக்கிற மிஷின், வண்டி இல்லைன்னா மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாடகைக்கு விட்டா கூட வாடகை வருமானம் வரும். உங்க பொருளை யாராவது யூஸ் பண்ண காசு கொடுத்தா அது வாடகை வருமானம். 6வது மிச்ச வருமானம், ராயல்டி வருமானம். இந்த மாதிரி வருமானம் நீங்க ஒரு தடவை வேலை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் கூட வந்துகிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு நல்ல சினிமா படம் நிறைய நாள் ஓடி காசு கொடுக்கும், இல்லைன்னா ஒரு நல்ல புக்கு நிறைய வித்து காசு கொடுக்கும்,
இல்லைனா ஒரு யூடியூப் சேனல் நிறைய பேர் பார்த்து காசு கொடுக்கும். ராயல்டி வருமானம் இந்த மிச்ச வருமானத்துல ஒரு வகை. ராயல்டி வருமானம்னா நீங்க கண்டுபிடிச்ச விஷயத்த மத்தவங்க யூஸ் பண்ண காசு கொடுக்கறது. பாட்டு, புக்கு புதுசா கண்டுபிடிச்சது, இதுக்கெல்லாம் ராயல்டி கிடைக்கும். உதாரணத்துக்கு பாட்டு எழுதினவங்களுக்கு அந்த பாட்டை ஆன்லைன்ல போட்டாலோ இல்லைன்னா வித்தாலோ காசு கிடைக்கும். புக்கு எழுதினவங்களுக்கு புக்கு விற்கிறப்ப காசு கிடைக்கும். ஒரே ஒரு கண்டுபிடிப்புக்கு நிறைய விதத்துல ராயல்டி கிடைக்கும். இதுக்கு ஜே.கே. ராவ்லிங் நல்ல உதாரணம். அவங்க எழுதின ஹாரி பாட்டர் புக்கு விற்கிறப்ப காசு கிடைக்கும். அதை சினிமா எடுத்ததுக்கு காசு கிடைக்கும். அந்த பேர்ல பொருள் விற்கிறப்ப காசு கிடைக்கும். ஹாரி பாட்டர் புக்கு ரொம்ப வருஷமானாலும் இன்னும் புக்கு வித்தாலும் சினிமா ஓடினாலும் அந்த பேர்ல பொருள் வித்தாலும் அவங்களுக்கு காசு வந்துகிட்டே இருக்கும். 7வது மூலதன லாபம். மூலதன லாப வருமானம்னா நீங்க வாங்கின ஒரு பொருளோட விலை ஏறினதுக்கு அப்புறம் அதை வித்தா கிடைக்கிற லாபம். நிறைய பேர் வீடு, பங்கு இதெல்லாம் வாங்கி வித்து மூலதன லாபம் எடுப்பாங்க. ஆனா விலை ஏறுற எந்த பொருளையும் வித்தா மூலதன லாபம் கிடைக்கும். உதாரணத்துக்கு நீங்க ஒரு சின்ன வீட்டை 20 லட்சம் ரூபாய்க்கு வாங்கிட்டு 25 லட்சம் ரூபாய்க்கு வித்தா உங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் மூலதன லாபம். அதே மாதிரி ஒரு கம்பெனியோட 100 பங்கு 1000 ரூபாய்க்கு வாங்கிட்டு 2000 ரூபாய்க்கு வித்தா உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் மூலதன லாபம் கிடைக்கும். மூலதன லாபம் லாப வருமானத்திலிருந்து வேற மாதிரி. ஏன்னா இங்க நீங்க புதுசா எதையும் செஞ்சு விக்கல. நீங்க வாங்கி வச்சிருந்த பொருளோட விலை ஏறினதுனால உங்களுக்கு லாபம் கிடைக்குது. பொருளோட விலை ஏறுறது நம்ம கையில இல்ல. நிறைய பேருக்கு 1-2 வருமானம் பத்தி தான் தெரியும். இந்த மாதிரி வேற வேற வருமானம் எப்படி வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா நீங்க நிறைய வருமானம் வர மாதிரி பிளான் பண்ணி பணக்காரங்க ஆகலாம், சேஃபா இருக்கலாம். இப்ப யோசிங்க, இந்த வருமானத்துல எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு? எந்த வருமானம் உங்களுக்கு ஈஸியா இருக்கும்? கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க கருத்தை நாங்க படிப்போம். நன்றி. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.